தாய்மாத என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன். உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. என் மனைவியின் 100ஆண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாரும் உழைப்பாரும் விசுவாசத்தாரும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே, நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். கட்சிக்கு விசுவாசமான தொண்டர்பதை எப்போதும் உங்கள் குரலில் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசையம், நாளை நமதே, இந்த நாடும் நமதே. வாழ்க அண்ணா. நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் நம்முடைய இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேசினார்கள். இதோ அந்த உரையை மீண்டும் ஒன்சுமோராக போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மீண்டும் அதை ஒலிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மேலான ஆணை கிடங்க, உங்களுடைய அன்பு கிடங்க. இதோ நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீண்டும் பேசுகிறார். பேருந்து வந்த பெரியோரே, தாய்மார்கள், என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன். உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. என் மனைவியின் 100ஆண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாரும் உழைப்பாரும் விசுவாசத்தாரும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே, நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். கட்சிக்கு விசுவாசமான தொண்டர்பதை எப்போதும் உங்கள் குரலில் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசையம், நாளை நமதே, இந்த நாடும் நமதே. வாழ்க அண்ணா. நன்றி, வணக்கம்.